ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி சம்மர் எங்கள் வீட்டில் அந்த வருஷத்துக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் அப்புறம் மசால் பொடி வாங்கி ரெடி பண்ணுவோம். இதை நாங்கள் வருஷ ஜாமான்னு சொல்லுவோம். இந்த வருஷ ஜாமானை மாடியில் காய போடுறதுலேருந்து எடுத்து வச்சு மசால் பொடிக்கு தேவையான ஸ்பைசஸை கடாயில் போட்டு வறுத்து ஆற வச்சு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி ஆற வச்சு ஸ்டோர் பண்ணுற வரைக்கும் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மசால் பொடி கறி குழம்பு, சிக்கன் குழம்பு, புளிக்குழம்பு, காரக்குழம்பு, கருவாட்டு குழம்பு, முட்டை வறுவல், பொட்டேட்டோ வறுவல் இந்த எல்லாத்துக்குமே போட்டு பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும். ஒரு 2 நாள் சிரமம் பார்க்காம மசாலா பொடி ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எந்த கலப்படமும் இல்லாத ஹெல்தியான மசால் பொடி. இந்த வருஷ ஜாமான காய போடுறதுக்கு விடிய காத்தால 6 மணிக்கெல்லாம் போயிடணும். கொஞ்சம் லேட்டாக போனாலும் வெயிலில் வெந்து நொந்து போயிடணும். மளிகை ஜாமான் கூட சேர்ந்து நாமளும் காய வேண்டியது தான். என்னென்ன வருஷ ஜாமான் காய போடுறோன்னு பார்த்துடலாம். உளுந்து, பாசிப்பருப்பு, கொண்டக்கடலை, கடலைப்பருப்பு, கடுகு, சீரகம், சோம்பு, மிளகு, வெந்தயம், மல்லி, காஷ்மீரி சில்லி, வரமிளகா, புளி எல்லாத்தையும் நல்லா பரப்பி காய வைக்கணும். எல்லா மூலையிலையும் கல் வச்சிடுங்க, இல்லைன்னா காற்றை தூக்கிட்டு போயிடும். அப்புறம் எல்லாத்தையும் உட்காந்து பொறுக்கிட்டு இருக்கணும். எல்லாத்தையும் காய போட்டதில் பசிச்சிடுச்சு. அப்பா அப்பமும் வடையும் வாங்கிட்டு வந்தார். சாப்பிட்டதுக்கப்புறம் தான் கண்ணே நல்லா தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் காய போட்டாச்சு. ஈவினிங் வந்து எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். எல்லா வருஷ ஜாமானும் நல்லா காஞ்சிடுச்சு. எடுத்து ஸ்டோரும் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மசால் பொடி ரெசிபி பார்க்கலாம். நாங்கள் கொஞ்சம் ஹை குவான்டிட்டியில் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு 1 கிலோ மல்லிக்கு உண்டான அளவுக்கு மட்டும் சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தேவையான இன்க்ரீடியன்ஸ் அளவு கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எல்லா ஸ்பைஸையும் வெறும் கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். வறுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லா ஸ்பைஸையும் செப்பரேட்டாக பவுலில் அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வேலை ஈஸியாக முடியும். ஃபர்ஸ்ட் 200 கிராம் துவரம்பருப்பை மணம் வர வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து ஒரு தாம்பூலத்தில் கொட்டி ஆற விட்டுறணும். அடுத்து 200 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் உளுந்து, 100 கிராம் வெந்தயம், 200 கிராம் மிளகு இதெல்லாம் தனித்தனியாக மணம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்து தாம்பூலத்தில் கொட்டிக்கணும். அப்புறம் 100 கிராம் கடுகு வறுப்பட்டு வெடிக்கும் போது எடுத்து கொட்டிக்கணும். அதே மாதிரி 200 கிராம் சோம்பு, 300 கிராம் சீரகம் வறுப்பட்டு வெடிக்கும் போது எடுத்து கொட்டிக்கணும். 200 கிராம் புழுங்கல் அரிசி புரிஞ்சு வரும்போது எடுத்துடணும். அடுத்து கடாயில் எண்ணெய் போட்டுட்டு 50 கிராம் கட்டி பெருங்காயத்தை முந்தின நாள் நைட்டே ஒரு தட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு சைடில் காய வச்சிடணும். நீங்கள் பாட்டுக்கு வெயிலில் காய வச்சிடாதீங்க. இப்போ அந்த பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். நூறு கிராம் கருவேப்பிலையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். பெருங்காயத்தையும் கருவேப்பிலையும் தனியாக வச்சுக்கோங்க. நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஹெலனா குட்டியும் என் தம்பியும் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. பாப்பா கிட்ட விரலி மஞ்சளை பள்ளி பள்ளின்னு காமிச்சியே பயமுறுத்திக்கிட்டு இருந்தான். கருவேப்பிலை வணங்கிருச்சு. இது கூட 50 கிராம் விரலி மஞ்சளை தட்டி எடுத்து வச்சுக்கணும். வறுத்துடக்கூடாது. எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு கூடவே 1 கிலோ மல்லி, 1 கிலோ வரமிளகா, 1/2 கிலோ காஷ்மீரி சில்லி வறுக்காம அப்படியே எடுத்துட்டு போய்க்கலாம்.
நல்லா காஞ்சி இருந்தால் மட்டும் போதும். காஷ்மீரி சில்லி நல்ல கலர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அரைச்ச உடனே சீக்கிரமாக வீட்டுக்கு கொண்டு வந்து ஆற போட்டுடணும், இல்லைன்னா வேர்த்து போயிடும். நல்லா பரப்பி விடணும். ஆற வைக்கிறேன்னு நீங்கள் பாட்டுக்கு ஃபேனை போட்டு விட்றாதீங்க, பொடி பறந்துடும். அப்புறம் வீட்டில் எல்லாரும் அச்சுன்னு தும்மிட்டு அலைய வேண்டியது தான். ஆறின பிறகு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். மணமணக்கும் மசால் பொடி ரெடி. எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.